श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे श्री பராசரபட்டருடைய ஸ்ரீரங்கராஜஸ்தவம் பூர்வசதகம் அனுபவிச்சுருக்கோம். நேற்றைய தினம் 60வது ஸ்லோகம் அனுபவித்தோம். அதில் திரு அனந்தாழ்வான், ஸ்ரீதேவி, பூதேவி, அழகிய மணவாளன் இவர்களை உள்ளே கொண்டதாக அந்த கர்ப்பகிரகம், ஸ்ரீரங்க விமானத்தின் கர்ப்பகிரகம் பெரிய பிராட்டியாருடைய சிறந்த திருஆபரண பெட்டிக்கு சமானமாயிருக்கு என்று ஆச்சரியமாக அனுபவித்தார். இன்றைக்கி 61வது ஸ்லோகம். லீலாலதா கிருபாணி பிருங்கார பதத்கிரஹார்பித கராக்ராஹ ப்ளோதாவதம்சித குச்சாஹ பதாப்ஜ சம்வாஹினீர்வயம் ஸ்துமஹே. லீலாலதா கிருபாணி பிருங்கார பதத்கிரஹார்பித கராக்ராஹ ப்ளோதாவதம்சித குச்சாஹ பதாப்ஜ சம்வாஹினீர்வயம் ஸ்துமஹே. அதாவது எம்பெருமானின் பொழுதுபோக்கு உபகரணங்கள், பொழுதுபோக்குக்காக அவர் ஒரு கொடி, ஒரு கத்தி, ஒரு பொன்வட்டில், ஒரு படிக்கம் முதலியவற்றை தங்கள் கைகளில் ஏந்தியபடி எம்பெருமானின் பொழுதுபோக்குக்காக இந்த கொடி, கத்தி, பொன்வட்டில், படிக்கம் முதலியவற்றை தங்கள் கைகளில் ஏந்தியபடி அவனது பரிச்சாரிகைகள், அதாவது கைங்கரியம் செய்பவர்கள் நின்றுள்ளனர். அதெல்லாம் கையில் வச்சுண்டு இவர்கள் அவனது திருவொற்று ஆடையை தங்கள் ஸ்தனங்களில் கச்சையாக கட்டியுள்ளனர். பெரிய பெருமாளின் திருவடிகளை மெதுவாக பிடித்துவிடும் கைங்கரியம் செய்யும் இவர்களை நாம் துதிப்போமாக என்கிறார். அதாவது இந்த 61வது ஸ்லோகத்தில் தமது உடம்பில் உள்ள உஷ்ணம் எம்பெருமானை தாக்காமல் இருப்பதற்காக ஈர வஸ்திரங்களை மார்பில் அழகுற சாத்தி கொண்டிருக்கும் கொங்கைகளை உடையவர்களாகவும், திவ்ய தம்பதிகளது விளையாட்டுக்கான கொடி, கத்தி, பொன்வட்டில், படிக்கம் இவற்றை கைநுனியில் ஏந்தி நிற்கும் பரிச்சாரிகைகள் அவர்களையும் திருவடி வருடும் பெண்களையும் வணங்குவோமாக என்கிறார் சுவாமி. இங்கே அழகான ஒரு அனுபவம். லீலாலதா கிருபாணி பிருங்கார பதத்கிரஹார்பித கராக்ராஹ ப்ளோதாவதம்சித குச்சாஹ பதாப்ஜ சம்வாஹினீர் வயம் ஸ்துமஹே. அதாவது லீலா விளையாட்டுக்கானதும், லதா கொடியை போன்று உள்ளதுமான, கிருபாணி கட்கம் என்ற கத்தியும் என்ன, பிருங்கார பொன்வட்டில் என்ன, பதத்கிரக ஸ்பட்டிகம் என்ன, இவைகளில் அர்ப்பித்த வைக்கப்பட்ட கராக்ராக கைகளின் நுனியை உடையவர்கள், இவைகளை கையில் ஏந்திய கையை உடையவர்கள் அவர்கள் ப்ளோத அப்படின்னா திரு ஒத்து ஈரவாடையினால் அதை ஒத்தி எடுக்கிற ஈர ஆடையை, அவதம்சித அலங்கரிக்கப்பட்ட திரு ஒத்து ஈரவாடையினால் அலங்கரிக்கப்பட்ட, குச்சாகா கொங்கை பகுதியை உடையவர்களுமான, அதாவது தங்கள் மார்பு மேலே அந்த துணியை போட்டுருக்காவா, பதாப்ஜ தாமரையை ஒத்த பிராட்டியின் திருவடிகளை, சம்வாகினீகி பிடித்து வருடி வரும் ஷேடிமார்களை, கைங்கரியபரர்களை, வயம் நாங்கள் ஸ்துமஹே துதிக்கிறோம் என்கிறார். ஈர வஸ்திரங்களை
தங்கள் திருமார்பில் சாற்றிக்கொண்டு எம்பெருமானின் லீலைகளுக்கு ஒரு உபகரணங்களாக கருவிகளாய் அமைந்த கொடி போன்ற கத்தி, பொன்வட்டில், ஸ்பட்டிகம் இவைகளை தங்கள் கைகளில் ஏந்தி யாரெங்கே அப்படின்னு அவள் அங்கே போய் நிற்பாள். அதுவர்களுமான பிராட்டியின் திருவடிகளை வருடும் ஷேடிமார்களை துதிக்கிறோம் என்றபடி. லதா கொடி என்று தனியாக ஒரு பொருளை குறிப்பதாகவும் கொள்வர். பிராட்டியார் விளையாட்டுக்காக பூங்கொடியை கையில் கொண்டுள்ளதாகவும் சில பேர் வியாக்கியானம் பண்ணுறார். கிருபாணி என்றால் கத்திக்கு விசேஷணமாக நாம் கொண்டோம். இந்த ஷேடிகள் திவ்ய தம்பதிகள் இருவருக்குமே பணிவிடை செய்ய ஏற்பட்டவர்கள். இந்த ஷேடிகள் அந்த பெண்கள் 2 பேருக்குமே, திவ்ய தம்பதிகள் 2 பேருக்குமே பணிவிடை செய்கிறார். பிருங்காரம் அப்படின்னா பொன் வட்டில். குலசேகர ஆழ்வார் தன்னுடைய பெருமாள் திருமொழி 4ஆம் பத்து 3வது பாசுரத்தில் திருமலையப்பன் திருவேங்கடத்தில் குருகாய் பிறப்பேனே, மீனாய் பிறப்பேனே, ஸ்தம்பகமாய் பிறப்பேனே அப்படின்னா ஒவ்வொரு பாசுரமாக சொல்லிட்டு, மின்வட்ட சுடராழி வேங்கடக்கோன் தான் உமிழும் பொன்வட்டில் பிடித்து உடனே புகப்பெறுவேனாவேனே. அதாவது மகாராஜாக்கள் வெற்றிலைப்பாக்கு முதலானவைகளை பயன்படுத்தியதும் அதன் சக்கைகளை உமிழ்வர். அரச சபையில் நடுவே அவைகளை உமிழ்வது அநாகரிகம், அசுத்தம். அதுக்காக அதை தாங்குவதற்காக என்றே ஒரு வேலையாள் இருப்பான். ராஜாதி ராஜனான ஸ்ரீரங்கராஜனுக்கும் அவரது தேவியாருக்கும் இந்த பணியை செய்ய ஷேடிகள் இருக்கின்றன. பெரும்பாலும் அரசனுக்கும் சாமரம் வீசுபவர்கள் பெண்ணாகத்தான் இருப்பார் இந்த ரியல் லைஃப்லேயே. அது மாதிரி ரங்கராஜனுக்கும் அவரது தேவியாருக்கும் இந்த பொன்வட்டில் பிடித்து அவர் உமிழ்ந்தால் அதை தாங்கிக் கொள்ள ஒரு ஷேடி. பதத்கிரகம் ராஜபோகத்தில் அர்க்கியம், பாத்தியம் இவைகளை சமர்ப்பிக்கும் போது, அர்க்கியம்னா கை அலம்பிக்கிறதுக்கும், பாத்தியம்னா கால் அலம்பிக்கிறதுக்கும், அதை சமர்ப்பிக்கும் போது அந்த நீர் கீழே சிந்தி ஈரமாயிடும். அதனால் அதை விடும் பெரிய பாத்திரத்துக்கு ஸ்பட்டிகம் என்று பெயர். பதத் கீழே விழும் நீரை கிருண்ணாதி வாங்கிக் கொள்கிறது இந்த ஸ்பட்டிகம். அதனால் தான் அன்வர்த்தமான பெயர். இவைகளை தங்கள் கை துணியால் தாங்கி வருகிற ஷேடிகள். ப்ளோதாவதம் சித குச்சாக, இந்த அர்க்கியம் பாத்தியம் அந்த ஈரமான அதில் அந்த அர்க்கியம் பண்ணி கை அலம்பிக்கிறதுலையும் கால் அலம்பிக்கிறதுலையும் ஈரமான அரசிகளுடைய கை கால்களை துடைத்து விடுவதற்காக வேலைக்காரர்களும் வேலைக்காரிகளும் அந்த ஷேடியர்களும் கைங்கரியப்பரர்களும் அவர்கள் தங்களுடைய தோள் மேலே, மார்பகத்தின் மேலே துணி போட்டுருப்பான். புலோத்த வஸ்திரங்களை தாங்கி வருகிறார்கள் இந்த ஷேடிகள். அவைகளே இவர்களுக்கு இன்ன வேலையை செய்ய ஏற்பட்டவர்கள்னு ஒரு அடையாளம். இவர்களுக்கு அணிகலனை போன்று உள்ளதா. ஸோ அவள் அந்த தோளில் துணி போட்டு அவள் ஒற்றி எடுப்பவர்கள் அப்படின்னு அர்த்தம். கையில் பொன்வட்டில் வச்சுருக்கிறவா அதை உமிழறதுக்கு அப்படின்னு அர்த்தம். கொடியை வச்சுருந்தா அந்த கொடியை வாங்கிக்கிறதுக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு காரியம் செய்ய ஒவ்வொருத்தர். சாமரம் வீசுபவர்கள் ஒருவர். இந்த மாதிரி ஆச்சரியமான கைங்கரிய பரர்களை, இத்தகைய பெருமாள் பிராட்டிமார்களின் திருவடிகளை வருடி வரும் ஷேடிகளை நாம் துதிக்கிறோம். ஏன்னா எப்பேற்பட்ட கைங்கரியம், அவர்களை நாம் துதிக்கிறோம் என்று சுவாமி அனுபவிக்கிறார். அடியேன் தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.